வெல்கம் டு பெரட் அண்ட் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, த கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிஷியன் ராமானுஜம். அவர் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த ஃபங்க்ஷன் மாடர்ன் ஃபிசிக்ஸ்க்கு ஒரு ஃபண்டமெண்டலாக இருக்குது. அது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அவர் கிட்டத்தட்ட சாகிற நிலைமையில் ஒரு லெட்டரை ஹார்டிக்கு அனுப்புகிறாரு. அந்த லெட்டரில் ஒரு மிஸ்டீரியஸான ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் தான் மாக் தீட்டா ஃபங்க்ஷன். மாக் தீட்டா ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம தீட்டா ஃபங்க்ஷன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போது இந்த டயக்ராமில் உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்னோ ஃப்ளேக் இருக்குது. இந்த ஃப்ளேக்கை நம்ம ரொட்டேட் பண்ணுற மூலியமாக மறுபடியும் அதே சிமிலர் பொசிஷனில் தான் நமக்கு பார்க்க முடியும். ஸோ தீட்டா ஃபங்க்ஷனும் இது மட்டும்தான். மேத்தமெட்டிக்கலாக அது ஒரு பர்ஃபெக்ட் சிமெட்ரி. இந்த தீட்டா ஃபங்க்ஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகும்னா, ஹீட் ஃப்ளோவில், குவாண்டம் மெக்கானிக்ஸில், வேவ் ஃபங்க்ஷனில், இது மட்டும் ஏகப்பட்ட இடத்துல இந்த தீட்டா ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை ஆகும். இது மேத்தமெட்டிக்கலி பர்ஃபெக்ட் சிமெட்ரி. ஸோ இப்போ உங்களுக்கு தீட்டா ஃபங்க்ஷன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ மாக் தீட்டா ஃபங்க்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம மிரர் முன்னாடி நிற்கிறோம். நம்மளோட இமேஜ் மிரரில் அப்படியே இருக்கும். ஸோ மிரருக்குள்ளே நம்மளோட இமேஜ் இருக்குது. ஆக்சுவலாக அது நம்ம கிடையாது, நம்மளோட இமேஜ். நம்ம வெளியே இருக்கோம். இதே மாட்டம்தான் தீட்டா ஃபங்க்ஷன் மாட்டமே மாக் தீட்டா ஃபங்க்ஷனும் பிஹேவ் பண்ணும். தீட்டா ஃபங்க்ஷன் மாட்டமே மாக் தீட்டா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். பட் சம்திங் மேத்தமெட்டிக்கலாக ஒரு சில விஷயத்தை தீட்டா ஃபங்க்ஷன்லேருந்து மிஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் த மாக் தீட்டா ஃபங்க்ஷன்ஸ். இன்னும் உங்களுக்கு நான் புரிகிற மாட்ட சொல்லணும்னா, ஒரு பசில் எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் எந்த ஒரு பசிலாக இருந்தாலும் அது கம்ப்ளீட்டாக ஒரு சொல்யூஷன் இருக்கும். பட் இந்த பசிலில் உங்களால் 99 பீசஸை சேர்க்க முடியும், பட் ஒரு பீஸை உங்களால் சேர்க்க முடியாது. அதே மட்டும் தான் மேத்தமெட்டிக்ஸில் எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் சொல்யூஷன்ஸ் 100% இருக்குது. பட் இந்த மாக் தீட்டா ஃபங்க்ஷன்ஸ்க்கு சொல்யூஷன் 99% தான் இருக்குது. ரிமைனிங் அந்த 1% ஹிடன் கரெக்ஷன். ஜென்ரலாக மேத்தமெட்டிக்ஸில் ஒரு ஃபார்முலாவோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனோ க்ரியேட் பண்ணுறதுக்கு தியரம்ஸ் அண்ட் ப்ரூஃப் கொடுக்கணும். பட் ராமானுஜம் இந்த மாக் தீட்டா ஃபங்க்ஷன்ஸை வெறும் ஃபார்முலா மட்டும் தான் கொடுத்துட்டு போனாரே தவிர்த்து அது எப்படி வந்துச்சு, அதுக்கான தியரம், அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே அவர் கொடுக்கல. ஸோ நிறைய மேத்தமெட்டிஷியன் இந்த ஃபார்முலாவை எடுத்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டாங்க. 2002 டச் மேத்தமெட்டிஷியன் ஜிங்கர் இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுறாரு. அவர் மாக் தீட்டா ஃபங்க்ஷன் ஒரு இன்கம்ப்ளீட் ஃபங்க்ஷன் இல்லை, அதுவும் ஒரு கம்ப்ளீட் ஃபங்க்ஷன் தான். பட் அதுக்கு நமக்கு விசிபிளாக இருக்கிறது பிக்கர் மேத்தமெட்டிக்கல் ஆப்ஜெக்ட். சம் ஹிடன் கரெக்ஷன் அதில் மறைஞ்சிருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா மாக் தீட்டா ஃபங்க்ஷனும் ஒரு கம்ப்ளீட் ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாட்டரில் ஐஸ்பர்க் இருக்குன்னு வைங்க. வாட்டர் சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்க ஐஸ்பர்க் மாக் தீட்டா ஃபங்க்ஷன். வாட்டர் சர்ஃபேஸ்க்குள்ளே என்ன அந்த ஐஸ்பர்க் நமக்கு தெரியாது, அதுதான் ஹிடன் வேரியபிள். ஸோ இப்போ உங்களுக்கு மாக் தீட்டா ஃபங்க்ஷன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இது எப்படி மாடர்ன் ஃபிசிக்ஸ்க்கு ஒரு ஃபண்டமெண்டலாக இருக்குது அப்படிங்கிறது டவுட் உங்களுக்கு இருக்கும். பிளாக் ஹோல் சம் ஹிடன் இன்ஃபர்மேஷனை மறைச்சி வச்சிருக்கு. பட் பிளாக் ஹோல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. ஸோ அங்கே என்ட்ரோப்பியை கால்குலேட் பண்ணுறதுக்கு ராமானுஜம் கண்டுபிடிச்ச இந்த மாக் தீட்டா ஃபங்க்ஷன்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே மட்டும் இல்லை, ஸ்ட்ரிங் தியரி அண்ட் கன்ஃபர்மல் ஃபீல்ட் தியரி, இது எல்லாத்துலேயுமே மாக் தீட்டா ஃபங்க்ஷன்ஸ் தான் ஃபிசிஸ்ட் யூஸ் பண்ணி தியரிஸை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த யூனிவர்ஸில் சில விஷயம் மட்டும்தான் நமக்கு தெரியும், சில விஷயம் இன்னும் ஹிடன் வேரியபிளாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ராமானுஜம் ஃபிசிக்ஸை ரிசர்ச் பண்ணல, பட் ஃபிசிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜை எழுதிட்டு போயிருக்காரு. அதுதான் த மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இது மாட்ட ஒரு மிஸ்டீரியஸான கான்செப்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.